என்னங்க? என்ன? முதல்ல இந்த மாத்திரையை போடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், போடி. இப்படி நீங்க நடந்துக்கிறதுனால உங்க உடம்பு தான் கெட்டு போகும். டேப்லெட்டை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. ஏய், நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு நீ அந்த மாத்திரை என்ன போட சொல்ற? பிபி குறையறதுக்கா? இல்ல, எனக்குள்ள இருக்கிற கோபம் குறையவே கூடாது, இன்னும் இன்னும் அதிகமாகணும். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் முன்னாடியும் வச்சு என் முன்னாடி அந்த செளிய கைய வச்சுட்டு போயிருப்பான். அவனுக்கு கூட நான் அவ்வளவு சாதாரணமா போயிட்டேன்ல. காட்டுறேன், இந்த காளியப்பன் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். என் மேல கைய வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டு போன அந்த செளியனை நான் சும்மா விட மாட்டேன். ஏண்டா இவனை தொட்டோன்னு அவன் யோசிக்கணும். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நாளைக்கு அவன் என்ன கதியாகிறான்னு பாரு. அவர்தான் கோவத்துல அப்படி நடந்துகிட்டாருன்னா நீங்களும் ஏன் அதை பெருசுப்படுத்துறீங்க? இதோட விட்டுருங்களேன். ஏண்டி, உன் புருஷன் மேல ஒருத்தன் கைய வச்சுட்டு போயிருக்கான், அவனை சும்மா விட சொல்றியா? இல்லங்க, அது அவங்களோட பிரச்சனை, நமக்கு அதெல்லாம் தேவையா? ஏய், எனக்கு எது தேவை தேவை இல்லங்கிறது எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. வழக்கம் போல உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. என்னைக்கு நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க? என்னமோ பண்ணுங்க, ஓடி போங்க. என்ன இந்திரா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? என்ன கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்க? இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? இத பார்த்தா பிறந்த நாளைக்கு கேக் வாங்கி வச்ச மாதிரி தெரியலையே. கேக்ல வேற 90 டேஸ்னு வேற இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா, கோர்ட்ல எனக்கு 6 மாசம் நரக தண்டனை கொடுத்தாங்க. அதுல 90 நாள் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இன்னும் 90 நாள் தான் இருக்கு. அத செலிப்ரேட் பண்ணதான் கேக் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, அப்படியா? கங்க்ராட்ஸ் இந்திரா. நீ யாருன்னு தெரியாம கோர்ட்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. 6 மாசம் இல்ல, இன்னும் 6 வருஷம் ஆனாலும் நீதான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போற. இனி வர 90 நாளும் இன்னும் ஈஸியா போயிடும். வாழ்த்துக்கள் இந்திரா. தேங்க்யூ. உன் வாழ்க்கையிலயும் சரி, நீ எடுக்கிற முடிவுலையும் சரி, யாராலையுமே குறுக்க வர முடியாது. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது தெரியாம சில பேரு நீ என்னவோ மாறிடுவ, உன்னை மாத்தி காட்டுறேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காத்துல எழுதின மாதிரி தொடமே தெரியாது. சரி இந்திரா, கேக்க கட் பண்ண. பாவை, நாம 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாமா? வா. இரு சிவா, இந்த எடுத்துக்கோ சிவா. அக்கா, நீங்க பண்றது கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? ஏங்கா திடீர்னு நீங்களும் இப்படி மாறிட்டீங்க? அது எப்படி சிவா தெரியாம இருக்கும்? நான் இப்படி பண்ணா அவருக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். என்ன அண்ணி, நீங்களா இப்படி பேசுறது? இல்ல, யாரோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க.
நீங்க இப்படி பண்ற ஆள் இல்லையே. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். எனக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். அத செலிப்ரேட் பண்றது ஒரு தப்பா? அண்ணி, என்னாலே நம்ப முடியல. எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட மோதுறதுக்கு எத்திக்ஸ்னு உங்ககிட்ட ஒண்ணு இருக்கும். அண்ணன் யார் அண்ணி? உங்களோட ஹஸ்பண்ட் தானே. அவரை போய் உங்களோட எதிரி மாதிரியே நினைக்கிறீங்களே. பாவம் அண்ணன், அவரோட மனசு உடைஞ்சு போயிருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் ஐலி. எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட எப்படி மோதணும்னு எனக்குன்னு கொஞ்சம் எத்திக்ஸ் இருக்கு. ஆனா அதே எதிரி என்கிட்ட சவால் விட்டா இந்த இந்திராணி எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவா. அதுக்கான சாம்பிள் தான் இது. என்னக்கா சவால் அது இதுன்னு யாரையோ பேசுற மாதிரி பேசுறீங்க? அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் உங்க நல்லதுக்கு தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. உங்க கூட சேர்ந்து வாழதான் அவர் ஆசைப்படுறாரு. அதை தவிர அவர் வேற எதுவும் தப்பு பண்ணிரலையே. எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு எப்பவோ சொல்லிட்டேன். அதையும் மீறி அவர் தான் இங்க இருக்காரு. ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் சித்தப்பா மேல கை வச்சது மட்டும் இல்லாம என்கிட்டயே இங்கதான் இருப்பேன்னு ஸ்ட்ராங்கா அவர் சொன்னாருல்ல. அப்ப இனிமே அவரு இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். அது அவரால மட்டும் இல்ல, யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி அவரால இதெல்லாம் தாங்கிக்க முடியலன்னா இன்னைக்கே இப்பவே இங்க இருந்து போக சொல்லுங்க.